ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு போலீஸ் அப்படி மாதிரி ஒரு தமிழ் வெப்சீரிஸ் நம்ம இதில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வெப்சீரிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகி இப்போ வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு 36 எபிசோடு கிட்ட ப்ரீமியர் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் நினைக்கிறேன். அண்ட் அதில் வந்துட்டு நான் இப்போ 1 to 10 எபிசோட் நான் வந்துட்டு பார்த்துட்டேன். ஸோ அந்த 1 to 10 எபிசோட் எப்படி இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னோட ரிவ்யூ பார்க்குறது எனக்கு பெனிஃபிட் தான். பட் இருந்தாலும் ரிவ்யூ பார்த்துட்டு அங்கே போறீங்கன்னா ஓகே, இல்லை அங்கே போயிட்டு இங்கே வந்தீங்கன்னாலும் ஓகே. எவ்ரி திங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார். வாங்க வீடியோ கொடுக்கலாம். எதுவுமே இல்லாத அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு உள்ளத்தை கொண்ட ஒருத்தர் தான் நம்முடைய ஹீரோ. ஸோ அவர் வந்துட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இப்படிலாம் இருக்காருன்னு கேட்டால் வந்துட்டு ஆமாம் அப்படிதான் இருக்காரு. பட் அட் த சேம் டைம் அவர் நல்லது பண்ணுற ஒரு கேரக்டரிசம். இப்போ யாருக்காவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா வந்துட்டு அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி நல்லது பண்ண ட்ரை பண்ணுவார். எப்படி அப்படின்னா ரவுத்ரம் ஜீவா மாதிரி. ஓகே, ஸோ ரவுத்ரம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஜீவா எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதை அவர் கோபமாக இருப்பார், இவர் கொஞ்சம் காமெடியாக கலாய்ச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு அண்ட் புத்திசாலித்தனமாக இருப்பார். இட்ஸ் பைரட்ஸ் ஆஃப் கரேபியனில் வந்து நம்முடைய ஜானி டெப் இருக்கார்ல, ஸோ அவர் மாதிரி தான். அண்ட் கொஞ்சம் முட்டாள்தனமாகவும் நடிச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறது தான் வந்து நம்முடைய ஹீரோ. போலீஸ் படம் பார்த்தீங்கல்ல, அதில் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ சாகாமலே இருந்திருக்கலாம்ல. அதான் அந்த ஹீரோ சாகலையா சார்? நீ செத்தடா. அட் த சேம் டைம் அப்படி ஆப்போசிட்டாக வந்துட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான். அப்போ இவர் போலீஸா அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்ட் இருக்கும்ல. ஆமாம், ஐயன் அது வந்து நீங்கள் விஷயத்தில் தான் புரியும் எப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அண்ட் இந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு நல்லது பண்ணணும், அது எப்படி பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வெறப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவரும் வந்துட்டு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி தான். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த கோ இன்சிடென்ட்ஸ், காமெடிஸ் அண்ட் ஜானர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறதா இந்த ஒரு படம். அண்ட் வந்துட்டு ஒரு சில சீக்வன்ஸில் வந்துட்டு ஒரு திருடனை பிடிக்கிறது வந்துட்டு சூப்பராக காமிப்பாங்க. அவர் எப்படி பிடிச்சாங்க, எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறது. அது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஹீரோ வந்து தெரியாதனமாக மாட்டிப்பார். திருடனை மாதிரியே வந்து லைக் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருக்கும் போது இந்த போலீஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி இவரை வந்து பிடிக்க போயிடுவார். டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, என்னடா கதை புரியல அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டெப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 எபிசோட்ல கதை என்ன அப்படின்னா, இவர் ஒரு நார்மலாக தன்னுடைய பாட்டி கூட வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. பாட்டி இவங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. வளர்த்து ஆளாக்க நினைக்கும் போது வந்து இவர் வந்து என்ன அப்படின்னா, எனக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போக முடியாது, நான் செயலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கிறேன். ஸோ என்னை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, வேலைக்கு போனாலும் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஆட்சியோட பூக்கடையை நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூக்கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பட் வேலை பார்க்கும்போதே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவர் தான் கெட்டது நடந்தால் தடுக்கிறதுக்காக என்ன முயற்சியும் பண்ணுவார்ல, அப்படிங்கிற டைம் வந்துட்டு கெட்டது நிறைய நடக்குது. அப்போ அந்த இதில் வந்துட்டு நல்லது பண்ண போய் நல்லதும் பண்ணி முடிச்சிடுவாரு. பட் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இவர் தப்பான ஒரு விதமாக தெரிவார். அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மாற்றுறாரு இவர். அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் தான் திருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லவனை தூக்கி ஜெயிலுக்கு கொண்டு போறாரு. போகும்போது இவர் என்ன பண்றாருன்னா, அந்த போலீஸை பிரெயின் வாஷ் பண்ணி உண்மையான குற்றோட நான் கண்டுபிடிச்சிறேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து நம்ப வச்சு கூப்பிட்டு போய் களத்த இருக்க மாட்டாரு. உண்மையான குற்றல கண்டுபிடிச்சு இவரோட புத்திசாலித்தனத்தையும் இவருடைய அந்த ஐடியாலஜியும் இவருக்கு வந்து பிடிச்சி போய் அட் த சேம் டைம் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு தேவை இருக்கும். அந்த தேவை இவன்கிட்ட இருக்கும், இவனுக்கு ஒரு தேவை அவர்கிட்ட இருக்கும். அப்படி வந்து ரெண்டு தேவை வந்துட்டு பூர்த்தி ஆகிற டைம் தான் வந்துட்டு யாரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனாங்க, இந்த ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் ஆகாதா அப்படின்னா வந்துட்டு அதுல அந்த சீக்வன்ஸ் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஓ சூப்பர்ல அப்படின்னு உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ லவ் சார். ஐயோ ஐயோ ஆமா வலிக்குது சார். அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் எந்தெல்லாம் கஷ்டங்களை வந்துட்டு காண்றாரு, எந்தெந்த கஷ்டங்களை வந்துட்டு இவர் வந்துட்டு அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் சேர்த்து வச்ச ஒரு ஃபர்ஸ்ட் 10 எபிசோடு. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 எபிசோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஹீரோயின் கேரக்டர் ஷபானா அவங்க நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய அந்த வக்கீல் பரிமாணத்தில் வந்து காமெடிஸ் அண்டு கலாட்டாஸ் அண்ட் வந்துட்டு அந்த ஹீரோயினுக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அது இவங்களுக்கு யாருன்னு தெரியாது, இவன் எவனு தெரியாது, அவங்களுக்கும் இவன் யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னு தெரியாது. ஸோ அப்படியே ரெண்டு யாருன்னு தெரியாமல் வந்து இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த வக்கீலில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ அந்த ஹெட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வயசான பாரு வந்து போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு கடைசியில்
ஒரு டைம் நடக்கும். ஒரு டைம்ல வந்து என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கேஸை பிடிக்க போவாங்க. என்ன கேஸ் அப்படின்னா வந்துட்டு, நம்ம தலைவிக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க, கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிள் போறையா அப்படிலாம் கிடையாது, கான்ஸ்டபிள். ஓகே. ஸோ போலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு குற்றம் நடந்திருக்கு. என்ன குற்றம் அப்படின்னா வந்து, ஒரு பையனை காணோம். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு 4 பேர் கால் பண்ணி த்ரெட்னிங் பண்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, போலீஸ் ஆஃபீஸரை நம்பி வந்திருக்காங்க. ஸோ போலீஸை நம்பி வந்தவங்க வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, கால் பண்ணிட்டோம், அவங்க வந்துட்டு பணம் கொண்டு சொல்றாங்களா, கொண்டு போங்க, நாங்க பார்த்துக்கிறோம், நம்ம வந்து பண்ணலாம், அவங்களுக்கு பிடிக்கலாம்னு சொல்லி இவர் நம்பிக்கை கொடுத்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க அந்த அந்த திருட்டு பசங்களை பிடிச்சாங்களா, பிடிக்கலையா, அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த பையனை காப்பாத்தாங்களா, காப்பாத்தலையா. அது கூடவே வந்து 10th எபிசோட்ல வந்துட்டு, சாரி 10வது எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது ரியாலிஸ்டிக்ல நிறைய இதுதான், ரியாலிஸ்டிக்ல இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த இதில் காமிச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த எபிசோடும் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்துட்டு சரி இது இவ்வளவுதான், இதுதான் கிளைமேக்ஸு, லைக் 10 எபிசோட்ல இதுதான் கிளைமேக்ஸு, இதுல ஒரு ட்விஸ்ட் சூப்பரா ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு மேல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணாங்க பாரு, ஐயோ அப்படின்னு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன இந்த மாதிரி நான் ட்விஸ்ட் சொல்றேன், ஏன் சொல்லல அப்படின்னு நீங்க சீரிஸ் பார்க்கும்போது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நான் ரிவ்யூனா வந்து எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ரிவ்யூ வந்துட்டு வேற. நான் வந்துட்டு நீங்க அதுக்கான இல்லை எனக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். மற்றபடி இது வந்துட்டு அதுக்கான வீடியோ கிடையாது. இது வந்து நான் ட்விஸ்ட் எல்லாம் சொல்லாம கதை இந்த மாதிரி, கதாபாத்திரம் இந்த மாதிரி, கேரக்டர்ஸம் இந்த மாதிரி அப்படி சொல்றேன். அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு, வாவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ இந்த வாவர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து உண்மையிலேயே நான் நினச்சி கெட்டவன் அப்படின்ட்டு, பட் ரொம்ப 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 நல்ல ஒரு கேரக்டர். அப்புறம் பார்க்கும்போது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸருக்கு செம்ம ஃபிட்டான ஒரு கேரக்டரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஓவரால் எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு மனசுல பதிகிற மாதிரி இருந்துச்சு. லைக் ஷபானா கூட வர இன்னொரு அசிஸ்டன்ட், ஸோ அவரும் வந்து ரொம்ப சூப்பராக சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அண்டு ஷபானா கூட வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பண்ணுற சில காமெடிஸ் அண்ட் ஷபானாவோட ஆக்டிங் அண்ட் வந்துட்டு ஓவரால் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோட ஆக்டிங் அண்ட் காமெடிஸ், சின்ன சின்ன கான்ஸ்டபிள்ஸோட காமெடிஸ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவருக்கு சில விஷயம் நல்லா தெரியும் ஹீரோவுக்கு. பட் இன்னொரு கான்ஸ்டபிள் வந்துட்டு, நான் உனக்கு சீனியர் தெரியுமா அப்படிங்கிற சில அவர் பண்ணுற சில காமெடிஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஒரு ஆட்டோவில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் கால் பண்ணுவாங்க இவருக்கு. ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஹீரோ கிடையாது, இன்னொரு கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு பெண் வாசியில் பேசுகிற அந்த ஒரு காமெடிஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் 10 எபிசோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. லேக் எல்லாம் பெருசாலாம் கிடையாது. எந்தெந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு சமபரிய ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஹீரோ வந்துட்டு அந்த சேர்த்துட்டாரில் ஒரு போலீஸ் அவர் சப்புன்னு ஒரு செவ்வளி ஒன்று அடிச்சிருந்தா அந்த சீன் வந்துட்டு கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்திருக்குமே, லைக் அந்த இடத்துக்கு சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் அவருக்கு எதுவுமே பண்ணாமல் பேசாமல் அப்படியே போயிடுவார். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அது ஏன், என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் போலீஸ் அப்படிங்கிற எபிசோட போய் வெப்சீரிஸை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு என்ன பண்ண வந்துட்டு அடுத்தடுத்த ரிவ்யூ வந்து நம்ம கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். மீண்டும் நான் மாஸ்டர் அண்ட் பாய்.